Hello students, 9th social science civics third lesson human rights மனித உரிமைகள் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்துட்ருக்குறோம். லாஸ்ட் கிளாஸில் வந்து அப்பார்த்தியட் அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்த்தோம். வாட் ஆர் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறத பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ். சோஷியல் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா குடிமை மற்றும் சமூக பொருளாதார மற்றும் பண்பாட்டு உரிமைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்? சமூக, சோஷியல் அப்படின்னா சொசைட்டி, ஸோ சமூகம், எக்கனாமிக்ங்கிறது பொருளாதாரம், கல்ச்சுரல் ரைட்ஸ் அப்படிங்கிறது பண்பாட்டு உரிமைகள். ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா சோஷியல் ரைட்ஸ் அப்படின்னா என்ன. ஸோ சோஷியல் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ரைட்ஸ் ஆர் நெசசரி ஃபார் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இன் த சொசைட்டி. ஃபார் ஃபுல் பார்ட்டிசிபேஷன் இன் த சொசைட்டி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு சமூகத்தில் முழுமையாக நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய உரிமைகள் என்னவோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, சோஷியோ ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ சோஷியல் ரைட்ஸ் அப்படிங்கிறது நெசசரி ஃபார் ஃபுல் பார்ட்டிசிபேஷன். நம்மளுடைய பங்களிப்பை முழுமையாக கொடுக்கறதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய உரிமை என்னவோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, சோஷியல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்கனாமிக் ரைட்ஸ். எக்கனாமிக் ரைட்ஸ் கேரண்டி எவ்ரி பர்சன் டு ஹாவ் கண்டிஷன் அண்டர் விச் தே ஆர் ஏபிள் டு மீட் தயர் நீட்ஸ். நீட்ஸ் அப்படிங்கிறது தேவைகள். அப்போ ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய தேவைகளை கம்ப்ளீட் பண்ணிக்கக்கூடிய ஒரு எக்கனாமிக் ஸ்டேஜ், பொருளாதார நிலை அப்படிங்கிறதுக்கு உறுதி அளிக்கக்கூடிய எந்த ஒரு ரைட்ஸாக இருந்தாலும் அதுக்கு பேர் எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய பொருளாதார நிலைக்கு உறுதி சொல்கிறோம் அப்படின்னா, உறுதி அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்துச்சு அப்படின்னா அதை பொருளாதார உரிமை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் எக்கனாமிக் ரைட்ஸ் கேரண்டி. கேரண்டிங்கிறது உத்தரவாதம் கொடுக்கறது. எவ்ரி பர்சன் டு ஹாவ் கண்டிஷன் அண்டர் விச் தே ஆர் ஏபிள் டு மீட் தயர் நீட்ஸ். ஓகேவா? ரைட். அடுத்தது தேர்டு கல்ச்சுரல் ரைட்ஸ். ஸோ கல்ச்சுரல் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் தட் எய்ம் அட் அஷ்யூரிங் த என்ஜாய்மெண்ட் ஆஃப் அ கல்ச்சர் and its components in conditions of equality, human dignity and non-discrimination. என்ன இந்த மூணு விஷயம்? ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவாலிட்டி, சமத்துவம். அடுத்தது ஹியூமன் டிக்னிட்டி, மனித கண்ணியம் அப்படின்னு சொல்கிறது. டிக்னிட்டி அப்படிங்கிறது கண்ணியம். அடுத்தது நான் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடின்மை. ஸோ இது எல்லாம் கவரான ஒரு விஷயந்தான் வந்து என்னன்னு சொல்கிறோம், இங்கே கல்ச்சுரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ நம்மளுடைய கல்ச்சர் என்னவோ அதை ஃபாலோ பண்ணக்கூடிய ரைட்ஸை தான் வந்துட்டு கல்ச்சுரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். சோஷியோ ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னது? நெசசரி ஃபார் ஃபுல் பார்ட்டிசிபேஷன். முழு பங்களிப்பை கொடுக்கறதுக்கான உரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் சோஷியல் ரைட்ஸ். எக்கனாமிக் ரைட்ஸ் அப்படிங்கிறது கேரண்டி எவ்ரி பர்சன் டு ஹேவ் கண்டிஷன் அண்டர் ஏபிள் டு மீட் தயர் நீட்ஸ். நம்மளுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கக்கூடிய ஒரு உரிமை, பொருளாதார உரிமை வந்துட்டு நமக்கு உத்தரவாதம் கொடுக்குது அப்படின்னா அதுக்கு பொருளாதார உரிமைன்னு பேர். தென் தேர்டு கல்ச்சுரல் ரைட்ஸ். இந்த கல்ச்சுரல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி, ஹியூமன் டிக்னிட்டி, நான் டிஸ்கிரிமினேஷன். இந்த எந்த பாகுபாடுமே இல்லாமல் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய, நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா அதுதான் கல்ச்சுரல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். சிவில் அப்படிங்கிறது குடிமை. அடுத்தது பொலிட்டிக்கல் அப்படிங்கிறது அரசியல். குடிமை மற்றும் அரசியல் சார்ந்த உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் அடுத்து. இதில் பார்த்தீங்கன்னா சிவில் ரைட்ஸ் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு த டேர்ம் சிவில் ரைட்ஸ் ரெஃபர்ஸ் டு த பேசிக் ரைட் அஃபோர்டட் பை லாஸ் ஆஃப் த கவர்மெண்ட் டு எவ்ரி பர்சன் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ரேஸ், நேஷ்னாலிட்டி, கலர், ஜெண்டர், ஏஜ், ரிலீஜன். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா குடிமை உரிமைகள். இது ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்குமே வந்துட்டு ரேஸ்னால் இனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது நேஷ்னாலிட்டி. இந்த நேஷ்னாலிட்டி அப்படிங்கிறது நம்ம எந்த தேசத்தை சேர்ந்தவங்க, கலர், ஜெண்டர்,
ஆனா பெண்ணா, மேலா ஃபீமேலா அப்படிங்கிற வேறுபாடு இல்லாமல், ஏஜ் வயசு வித்தியாசம் இல்லாமல், எந்த ரிலீஜன், ஸோ இந்த மாதிரி எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் கவர்மெண்ட் பை லா, afforded by law of the government, அரசின் சட்டத்தால் சிட்டிசனுக்கு கிடைக்கக்கூடிய ரைட்ஸ் என்னவோ அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, சிவில் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் அரசியல் சட்ட முறைப்படி ஒவ்வொரு குடிமகனுக்கும் சேரக்கூடிய உரிமை என்னவோ அதுதான் என்னது, குடிமை உரிமைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவில் ரைட்ஸ். ஓகேவா. அடுத்தது என்னது, பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இந்த பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்ன, இது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரைட்ஸ் எக்ஸைஸ்டு இன் த ஃபார்மேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கவர்மெண்ட். ஃபார்மேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அரசாங்கத்தை அமைக்கவும் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் செய்யவும் பயன்படுத்தக்கூடிய உரிமைகள் என்னவோ அதுக்கு பேர் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அரசியல் உரிமைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபார்மேஷன் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறது, ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறது, உருவாக்கின அரசாங்கத்தை அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வகிக்கிறது, இந்த உரிமை நமக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகேவா. ஸோ சிவில் அண்ட் பொலிட்டிக்கல், சிவில் அப்படிங்கிறது எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் சட்ட முறைப்படி நமக்கு சேர வேண்டியதை நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது சிவில் ரைட்ஸ். அதுவே பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கும்போது ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி அந்த கவர்மெண்ட்டை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்தது பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான் அடுத்தது. இங்கே இந்தியாவில் நமக்கு என்னென்ன மாதிரியான ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ரைட் டு ஈக்குவாலிட்டி, அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம், தென் தேர்டு ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஃபோர்த்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரிலீஜன், சிக்ஸ்த்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ், செவன்த்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். இப்போ ஃபஸ்ட் ஒன்று என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன, சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் சமத்துவ உரிமை அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது பார்த்துச்சுன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, சம பாதுகாப்பு, எல்லாருக்குமே வந்துட்டு சட்டத்தின் மூலமாக அனைவருக்குமே சம பாதுகாப்பு அப்படிங்கிறது தான் இந்த ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுலேயும் வந்து எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது. ரேஸா, ஜெண்டரா, கிளாஸா, அவங்க எந்த ரிலீஜன், இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இல்லாமல் எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ் தான் வந்துட்டு இங்கே ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது செகண்ட் ஒன் ரைட் டு ஃப்ரீடம். ஸோ இந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு பார்த்துச்சுன்னா இதெல்லாம் ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு கான்ஸ்டியூஷன் மூலமாக வந்துட்டு இந்த ரைட்ஸை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த ரைட்ஸ் மூலமாக ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுதந்திர உரிமை அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம எதெல்லாம் வந்துட்டு செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், பேச்சு உரிமை அப்படிங்கிறது. ஃப்ரீடம் டு அசம்பிள் பீஸ்ஃபுல் வித்தவுட் ஆர்ம்ஸ், அசம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, ஆயுதம் இல்லாமல், வித்தவுட் ஆர்ம்ஸ், ஆயுதம் இல்லாமல் கூட்டம் கூடக்கூடிய உரிமை வந்து நம்மக்கிட்ட இருக்குது. தி தேர்டு ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன் அண்ட் யூனியன்ஸ், ஃப்ரீடம் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ் அண்ட் யூனியன்ஸ், சங்கங்கள் அமைக்கக்கூடிய உரிமை. அடுத்தது ஃப்ரீடம் டு ரிசைடு அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய எந்த பகுதியிலையும் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க வந்துட்டு அந்த இடத்துல வாழ்கிறதுக்கான உரிமையை வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஃப்ரீடம் டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் த டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடக்கூடிய உரிமை அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக ஃப்ரீடம் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன் அண்ட் கேரி ஆன் எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ்
எந்த தொழிலையும் வியாபாரத்தையும் செய்யக்கூடிய உரிமை வந்து நமக்கு இருக்குது. ஸோ இதுதான் என்னது ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்கிறது. ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ், அசோசியேஷன் அண்ட் யூனியன் ஃபார்ம் பண்ணுறது, reside and settle in any part of India, move freely throughout the territory of India. அடுத்து practice any profession and carry on any occupation, trade or business. ஸோ இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய உரிமை நம்மக்கிட்ட இருக்குது. அதை யாருடைய இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாமல், தலையீடும் இல்லாமல் சுதந்திரமாக நம்ம செய்கிறதுக்கான உரிமை வந்து நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா it is against the law to employ children below 14 years of age in mines, factories or other occupation. 14 வயசுக்குட்பட்ட சிறுவர்களை சுரங்கங்கள், மைன்ஸ் அப்படின்னா சுரங்கங்கள், அல்லது அதர் டேஞ்சரஸ் பார்ட் ஃபேக்ட்ரிஸ்லேயோ அதர் ஆக்குபேஷன்லேயோ வந்துட்டு அவங்கள வேலை செய்ய வைக்கிறது அப்படிங்கிறது சட்டப்படி குற்றமான ஒரு விஷயம். So not an employer can force a worker to do a job against their will. அவங்களுடைய விருப்பம் இல்லாமல், அவங்களுடைய விருப்பத்துக்கு எதிராக ஒரு வேலையில் அவங்கள கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன், எந்த மதத்தை வேணால் சார்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உரிமை. ஸோ சிட்டிசனாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிறவங்க ஹிந்துவாக மாறுறது, ஹிந்துவாக இருக்கிறவங்க விருப்பப்பட்டு கிறிஸ்டியனாக மாறுறாங்க, இல்லை அதர் ரிலீஜனுக்கு மாறுறாங்க, முஸ்லீமாக மாறுறாங்க. இந்த மாதிரி ஒரு சிட்டிசனாக இருந்து நம்ம எந்த மதத்தை வேணால் டிபெண்ட் பண்ணலாம், சார்ந்து இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ரைட்ஸை வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன் அப்படிங்கிறது. சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவுக்கான உரிமை அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், கல்ச்சுரல் அப்படிங்கிறது பண்பாடு, எஜுகேஷ்னல் ரைட்ஸ் அப்படிங்கிறது கல்வி உரிமை. ஸோ இதுக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்பு, இவங்க மூலமாக வந்து gives us the right to preserve, protect and promote culture. கலாச்சாரம், பண்பாடு அப்படிங்கிறத ப்ரொடெக்ட் அண்ட் ப்ரொமோட்டு, பாதுகாக்கிறது, அதே சமயம் ஒரு படி மேலே கொண்டு போகிறது. ஸோ இதுக்கான உரிமை வந்து நம்மக்கிட்ட இருக்குது. வி ஹேவ் த ரைட் டு ஓப்பன் ஸ்கூல்ஸ், நம்ம வந்துட்டு பள்ளிகளை நடத்துறதுக்கான அசோசியேஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்காக, சொசைட்டிஸ் டு ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொமோட் அவர் ட்ரெடிஷ்னல் அண்ட் கல்ச்சர். ஸோ இதுக்கான உரிமை வந்து நமக்கு இந்த கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ் மூலமாக கொடுத்துருக்குறாங்க. கடைசியாக ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படிங்கிறது அரசியல் அமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத இந்த கான்ஸ்டியூஷனல் லா மூலமாக வந்துட்டு நமக்கு கேரண்டி கொடுத்த ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் கேரண்டீடு பை த கான்ஸ்டியூஷன், அரசியல் அமைப்பினுடைய உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இது பார்த்திங்கன்னா த கோர்ட் இஸ் த இஷ்யூ ஆர்டர் விச் ஆர் கால்டு ரிட்ஸ். ரைட் அப்படின்னு சொல்லுவோம், WRITS. இது பார்த்தீங்கன்னா டு த கவர்மெண்ட் டு ரீஸ்டோர் த ரைட்ஸ் டு த சிட்டிசன். நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரிட் அப்படிங்கிறத நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு செயல் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ஏதாவது தவறானதாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு சரியான சொல்யூஷனை இந்த கான்ஸ்டியூஷன் மூலமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க, ரிட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ரைட். இதுதான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ். சரியா? ரைட். அதே போல் இங்கே வந்துட்டு ஒரு டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதை என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறதுல என்னென்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி அப்படின்னா பார்த்தோம். ஸோ ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா
அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படிங்கிறது தான் ரைட் டு ஈக்குவாலிட்டி. அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம். ஃப்ரீடம் அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்யலாங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்கு எதிரான உரிமை. 14 வயசுக்குட்பட்ட குழந்தைகளை வந்து கட்டாயப்படுத்தி எந்த ஒரு வேலையையும் அதுலேயும் ஆபத்தான வேலையை வந்து செஞ்சு வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ரைட் டு ஃப்ரீடம், கன்சைன்ஸ் அண்ட் ரிலீஜியன், எந்த மதத்தையும் சார்ந்திருக்கக்கூடிய உரிமை தான் இது. அடுத்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். கல்ச்சுரல் அப்படிங்கிறத வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறதுங்கிறது நம்மளுடைய ரைட்ஸாக இருக்குது. அதே சமயம் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணுறது, அசோசியேஷன் ஆரம்பிக்கிறது, இது எல்லாமே கூட எஜுகேஷனல் ரைட்ஸாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஃபைனலாக ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். ஸோ இதை ரிட் அப்படிங்கிறது மூலமாக சொல்லியிருக்கிறாங்க, எங்கே வந்துட்டு நம்மளுடைய உரிமை பறிக்கப்படுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல அந்த தவறான வழிமுறையை வந்துட்டு கேட்கக்கூடிய உரிமையை வந்துட்டு நமக்கு இந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு பார்க்க போகிறோம்? ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம். ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது ரைட்ஸ் தட் எ ஹியூமன் பீயிங் டிசர்வ் டு சர்வைவ் வித் ரெஸ்பெக்ட் அண்ட் ஃப்ரீடம். இங்கே மனுஷன் வந்துட்டு தன்மானத்தோடவும் சுதந்திரத்தோடவும் வாழக்கூடிய உரிமையை தான் வந்துட்டு ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்ததுன்னா கான்ஸ்டிடியூஷன் அண்ட் என்ஃபோர்ஸபிள் அண்டர் த லா இஸ் நோன் ஆஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சட்டத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய உரிமை, இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ். ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது பார்த்ததுன்னா பேசிக் டு எ ரியல் லைஃப் அண்ட் ஆர் அப்சல்யூட். இட் கேனாட் பி டேக்கன் அவே. செகண்ட் ஒன் என்னது? இட் கேனாட் பி டேக்கன் அவே. இதை யாராலையும் பறிக்க முடியாது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு மனிதனுடைய வாழ்க்கையில் அடிப்படை உரிமைகள், அடிப்படை தேவைகளுக்கான உரிமைகளாக இருக்குது. அடிப்படை தேவைகளுக்கான உரிமைகளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான உரிமைகளை நம்மக்கிட்ட இருந்து யாராலையும் அதை எடுத்துக்க முடியாது. அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்க்ளூட்ஸ் ஒன்லி தோஸ் ரைட்ஸ் விச் ஆர் பேசிக் டு எ நார்மல் லைஃப். பேசிக் டு எ நார்மல் லைஃப். நார்மல் லைஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை. இதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உரிமைகளை அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ஆதாரமாக நம்மளுடைய நார்மல் லைஃப்பில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனாலும் துணிஞ்சு செய்கிறோம் அப்படின்னா அதுக்கான ரைட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குதுங்கும்போது அந்த விஷயங்கள் தான் வந்து இங்கே என்னென்னு கொடுத்துருக்குறாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ரெகக்னைஸ்டு அட் இன்டர்நேஷ்னல் லெவல். ஹியூமன் ரைட்ஸ் ஆர் ரெகக்னைஸ்டு அட் இன்டர்நேஷ்னல் லெவல். பன்னாட்டு அளவில் இந்த மனித உரிமைகள் அப்படிங்கிறதுக்கான அங்கீகாரம் இருக்குது. அதுவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது கேரண்டீடு அண்டர் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கண்ட்ரி. அடிப்படை உரிமைகள் நம்ம நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம், இப்போ நம்ம நாடு அப்படிங்கும்போது நம்ம இந்தியா மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது தான் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா சோஷியோ எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ரைட்ஸ் பார்த்தோம், சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிறதுல வந்துட்டு 8 டாபிக் பார்த்துருக்குறோம். டிஃப்ரென்சஸ் பிட்வீன் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி பார்த்துருக்குறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.